யார் ஒருவர் மற்றவங்களோட ஆசைகள் விருப்பங்களை அவங்க நிறைவேற்ற போறாங்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறவங்க மேல அன்பு அதிகமாகுது. இன்னைக்கு இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறாருன்னா ஏன்னா என் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் அதை நிறைவேற்றும் போது என்னோட அன்பு இப்போ ஒன் சைடு லவ். அவர் மட்டும்தான் என்னை தேடின்னு வந்தாரு. எப்போ என் ஆசை விருப்பம் எல்லாம் அது குப்பை, இன்னுமே இதை நிறைவேற்றணும் நான் தேட ஆரம்பிச்சேனோ இப்போ நானும் உண்மையா அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சுகமாக்குமையா இயேசுவே, நீர் தொட்டால் போகும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எல்லாம் சேர்ந்து தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. எட்டி காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடருமே. எட்டி காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கருத்தில் சேரும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கருத்தில் சேரும். தொடருமே இன்னும் தொடருமே. தொடருமே என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எல்லாம் சேர்ந்து மாறுமே எல்லாம் மாறுமே. ஆம் ராஜாவே மாறுமே எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே ஆம் ராஜாவே எல்லாமே மாறும் கர்த்தாவே. எல்லாமே மாறும் கர்த்தாவே. அப்பா நீர் வரும்போது என் வாழ்க்கையில் ராஜாவே, நீர் என் வாழ்க்கையில் வரும்போது கர்த்தாவே அப்பா என் வாழ்க்கை மாறும் ராஜாவே. எல்லா கைகளை தட்டி நம் தேவன் ஆராதிப்போம். ஆம் கர்த்தாவே எல்லாமே மாற்ற உம்மால் மட்டும் கூடுமே ராஜா. என் வாழ்க்கையை மாற்ற, என் சூழ்நிலையை மாற்ற அப்பா, என் நிலைமையை மாற்ற, என் ஏழ்மையை மாற்ற கர்த்தாவே, என் கடனை மாற்ற உம்மால் மட்டும் கூடுமே கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா கிருபை மட்டும் எங்களுக்கு போதும் ராஜா. இந்த கிருபை மட்டும் போதுமா இருக்குது ராஜா. எல்லாம் மாறுமே. தொடருமே என்றும் தொடருமே. தொடருமே என்னை தொடருமே. தொடருமே என்னை தொடருமே. தொடருமே எல்லாம் தொடருமே. எல்லாரும் சேர்ந்து கேட்போமா? எசப்பா தொடருமே என்னை தொடருமே. எல்லாரும் சேர்ந்து கேட்போம். தொடருமே என்னை தொடருமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. தொடருமே என்னை தொடருமே. தொடருமே எல்லாம் தொடருமே. ஆமாப்பா
அப்பா என் வாழ்க்கையில் அப்பா நீங்கள் வந்த போது கர்த்தாவே என் வாழ்க்கை மாறினது ராஜா. அப்பா நீர் என்னை தொட்ட போது கர்த்தாவே நல்ல கடன்கள், என்னோட பிரச்சனைகள், என்னோட பாரங்கள் ஆண்டவரே, எல்லாம் என்னோட சுமைகள் எல்லாத்தையும் நீங்கள் சுமந்துட்டீங்கப்பா. கல்வாரில் ஆண்டவரே என்னோட சுமைகளை நீங்கள் சுமந்தீங்க. உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றிகளை ஏறெடுக்க நாங்கள் வந்து இருக்கிறோம் கர்த்தாவே. உமக்கே நன்றி நன்றி. எல்லா வாய்களை திறந்து நாங்கள் நன்றி சொல்லுவோமா? ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம எதை பற்றி யோசிக்காம இந்த நேரத்தில் நாங்கள் எதை பற்றி யோசிக்காம இந்த நேரத்தில் நாங்கள் மனசார எங்கள் மனத்தை திறந்து எங்களை உள்ளங்களை திறந்து எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் எங்களோட பாரங்களையும் தேவனை நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், அப்பா உமக்கே நன்றி. அப்பா நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி கர்த்தாவே. நல்ல சகோதர சகோதரிகளை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி அப்பா. நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்க, நல்ல கணவரை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா. அழகான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்தீங்களே, உமக்கே நன்றி கர்த்தாவே. அப்பா தொடரணுமே ராஜா. அப்பா உம்முடைய கிருபை அப்பா எங்கள் மேல் தொடரணுமே கர்த்தாவே. அப்பா எங்களை வாழ்க்கை மாறணுமே ராஜாவே. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவரை நாங்கள் ஆண்டவர் தரித்திரம் இருக்கக்கூடாது கர்த்தாவே. சப்பா கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் இருக்கும் போது தரித்திரத்தோடு நாங்கள் இருக்கக்கூடாது ராஜாவே. நாங்கள் வெற்றி சிறந்தவராக இருக்க வேண்டுமே கர்த்தாவே. அப்பா உம்மை நம்பும் போது கர்த்தாவே ஒரு குறையும் எங்கள் மேல் இருக்கக்கூடாது ராஜாவே. ஒரு குறையும் எங்கள் மேல் காணப்படக்கூடாது ராஜாவே. எல்லா குறைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த நேரத்தில் விலகி போடுகிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள்ள இருக்க எல்லா குறைகளும் கர்த்தாவே, எல்லா பிசாசின் தந்திர கிரைகளும் கர்த்தாவே சப்பா இந்த நேரத்தில் ஆண்டவர் அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 பிதாவே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்துச்சா? கையை தட்டுங்க. போன வாரம் வர்ஷிப்பை ஆன்லைனில் கேட்டேன். எப்போவுமே பிரதர் பாடுவார், நானும் பேசுவேன். யாரதும் சவுண்டே இருக்காது, ஒரு பின் ட்ராப் சைலண்ட்ன்ற மாதிரி. ஸ்கூலில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சபையில் வந்தால் கை தட்டுற சத்தம், ஆமேன் அல்லேலூயா சொல்கிற சத்தம் அது கேட்கும் போது எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை தருது. ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே நம் ஆமேன்றும் ஆமேன் என்றும் சொல்லும் போது நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், விசுவாசமுள்ள சந்ததியாக இருக்கிறோம். அப்போ விசுவாசமுள்ள சந்ததி என்ன? நம்ம கிறிஸ்துவை நம்புறதுனால நம்மளாம் யாருன்னா தேவனோட பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறோம். அப்போது நம்ம எல்லாரும் பாவத்தில் இருந்தவங்க தான். இந்த பாவத்தில் இருக்கிறவங்கள கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து ரட்சிப்படுகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சபையில் சேர்த்து வர்றாரு. கரெக்ட் இல்லைங்களா? அப்போ நீங்களாம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு எப்போ சபையில் உட்காரும் போதே அது ப்ரூஃப் ஆகுது. யார் ரட்சிப்பில் வந்தது? நீங்கள் எல்லாருமே ரட்சிப்பில் வந்திருக்கிறது கர்த்தரே சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா ரட்சிப்பு இல்லாமல் யாரும் சபைக்கு வர முடியாது. அப்போது இந்த சபைன்ற ஒரு படகுல, ஒரு போட்டில் யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறாரு. சத்தம் வரமானுங்க பார்த்தீங்களா? அதான் ஒரு மனம் இல்லை. மறுபடியும் பாருங்க, யார் இருக்கிறது படகுல? சத்தம். அப்போது இந்த சபைன்ற ஒரு போட்டில் யார் இருக்கிறதுனா இயேசு இருக்கிறார். அதுக்கான அடையாளம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? அசைக்கப்பட்டதில்லை. எல்லாரும் நம்ம விழுந்து போயிடுவோம். அப்படியாது எப்போ விழுவான்னு காத்துன்னு இருக்கிறாங்க. புயல் வரும்போது, ப்ராப்ளம் வரும்போது எல்லாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தில் தள்ளாடினாலும் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால, அதாவது தேவன் நம்மளோட கூட இருக்கிறதுனால அவர் நம்மளை உயர்த்தி வச்சிடறாரு. அப்போது நம்ம தேவனுக்குள்ளே இருக்கிறதுனால, கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளத்துலேருந்து எப்போதுமே சந்தோஷம் வந்துகிட்டே இருக்குது, நம்பிக்கை வந்துகிட்டே இருக்குது. அப்போது சபைக்கு வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்போது நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தா, இயேசு நம்ம கூட இருந்தா, அப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஒரு ஸ்டோரி சொல்லிட்டே சொல்கிறேன். ஒரு பிச்சை எடுத்துன்னு இருந்தான் ஒரு பையன். அவன் பசியாக இருந்தான். இன்னொரு அப்பா ஒரு பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறாரு. பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறுறாரு. பஸ் ஏறதுக்கு முன்னாடி அந்த பிச்சைக்கார பையன் என்ன பண்ணான்? பிச்சை கேட்டான். இந்த தகப்பன் என்ன பண்ணார்? போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்துட்டு சொந்த புள்ளிக்கே பிஸ்கெட் கொடுத்தாரு, அந்த அனாதையான பையனுக்கும் பிஸ்கெட் கொடுத்தாரு. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்குது.
ஆனால் போகும்போது அந்த பஸ்ஸில் யார் போனாங்க? சொந்த புள்ள தான். அப்போ அனாதை கைவிடப்பட்ட நிலைமை. அவன் மற்ற நாளுக்கும் என்ன பண்ணுறான்? மற்றவங்கக்கிட்ட கேந்துறான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் ஏசப்பா நம்ம தேவைகளையும் சந்தித்து அவரோட கூட நம்மளை பஸ்ஸில் பயணம் பண்ண வைக்கிறார். அப்போது அவர் கையை பிடிச்சிட்டோம். நம்ம அவர் போகிற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரயாணம் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போது அப்பா நம்ம தேவைகளை சந்திக்கிறார். அனாதை என்னன்னா அவனுக்கும் தேவை சந்திக்கப்படுது. ஆனால் அவன் மறுபடியும் அப்பா யாருன்னு தெரியாததுனால அவன் என்ன பண்ணுறான்? கைவிடப்பட்ட நிலைமை. இன்னைக்கு நம்மளுக்கு தகப்பன் யாருன்னு தெரியும், கர்த்தர் யாருன்னு தெரியும், அவர் நம்மளுக்காக என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியும். அப்போது தகப்பன் என்னன்னாலாம் நம்மளுக்கு செய்ய போகிறாருன்றது தான் என்ன சொல்கிறோம்னா தீர்க்க தரிசனம் சொல்கிறோம். ஒரு தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு தேவை தான். என்ன சொல்லுங்க? தீர்க்க தரிசனம் நம்மளுக்குள்ள சபையில் பக்தி விருத்தியாக உண்டாக தீர்க்க தரிசனம் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன பக்தி விருத்தியாகனா, இப்போ இன்னுமே நடக்க போகிற காரியத்தெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா நம்மளுக்கு பயம் வருமா? இப்போ பிசாசு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தினா கூட உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். இதெல்லாம் பிசாசை காட்டுறாலாம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன்னு வாக்கு கொடுத்துக்கிறாருல, அதை நிறைவேற்றும் போது நம்மளுக்கு இங்கே பயமே வராது. ஏன்னா பிசாசு இப்படி விசுவாசத்தை எடுக்க பார்க்குறான், ஆனால் தேவன் விசுவாசத்தை கேடகத்தை நம்மளுக்கு பிடிக்க வைக்கிறார். அதனால தான் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக நம்மளுக்கு என்னன்னா தீர்க்க தரிசன வரங்களை நாட சொல்கிறாரு. அப்போது நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் வரன்கள் வேண்டும், சபைக்கு தீர்க்க தரிசன வரங்கள் வேணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையிலே அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு விஷயம் இருக்கும் போது தான் நம்மளுக்கு குழப்பம் வருது, பயம் வருது, சந்தேகம் வருது. நம்ம போட்டில் இருக்கிறோமாவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி யோசனை வருது, ஒரு குழப்பம் வருது? யாருக்கும் வரலையா? வருது. அப்போ ஏன் வருதுன்னா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்க போகும்போது ஐயோ இப்படி நடக்காமல் போச்சுன்னா யோசனை வருதா இல்லைங்களா? இப்படி நடக்காமல் போச்சுன்னா இதெல்லாம் நான் எப்படி நடத்துவேன்? இது எல்லாருக்குள்ளே வர யோசனைங்க. ஏன்னா மனுஷனாக பிறந்தா எல்லாருக்குள்ளே வர யோசனை. ஏன்னா நாளை குறித்த யோசனை. அதனால் இயேசு சொல்கிறாரு, அந்தந்த நாள் பாடுகள் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாள் தேவைகளை உனக்கு சந்தித்து வருகிறேன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. கடந்ததை நினச்சி நம்ம பயப்படக்கூடாது. அப்படின்னா வாக்கு தத்துவம் தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு நிறைவேறணும்னா ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனத்தை நம்ம வாயிலேருந்து சொல்லணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ ஒரு குடும்பத்தில் பாவம் மன்னிப்பு ஆயிடுச்சுன்னு நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்ல ஆரம்பித்தா அப்போ அது நிறைவேற போகுதுன்னு தானே அர்த்தம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு நம்ம ஒரு வீட்டை ஆசீர்வதிச்சிட்டோன்னா இப்போ அந்த வீடு சாபமாக மாறும்போது உங்களுக்கு குழப்பம் வரும். என்னன்னா நான் ஆசீர்வாதம் பண்ண வீடை எப்படி சாபமாக்குறான், எப்படி சாபமாகும் அப்படின்னா நான் பண்ண ஜெபம் ஃபெயில்யூரா அப்படின்ற சந்தேகம் வரும். ஒருத்தன் மரிச்சு போய் இருக்கிறான், கிறிஸ்துக்குள்ளே ஒருத்தன் மரிச்சு போய் இருக்கிறா, அவனை போய் எழுப்பணும்னாக்கா நம்ம மரித்தவர்களை எழுப்பணும்னு வசனம் சொல்லுது, மரித்தவர்களை எழுப்புவீங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனால் எல்லாருமே செத்துட்டு இருக்கிறாங்கன்னு அழுகுறாங்க. இப்போது நம்ம தேவனோட விசுவாசிகள் இவங்களை எழுப்ப முடியும் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. இந்த நம்பிக்கை ஏன் தெரியுங்களா வருது? உலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிரடியும் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். மரித்தவர்களே நீங்கள் எழுப்புவீர்கள் அப்படின்னு இயேசு சொன்னதை நம்ம விசுவாசம் பண்ண 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 இப்போ என்னன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு நம்ம ஆவியில் யுத்தம் பண்ணும்போது அந்த மரித்த ஆத்மா எங்கே போயிருக்குதுன்னு நம்ம அது மேலே கவனம் போவோம். அப்போ இயேசுவின் நாமத்தினால உயிர் அடிட்டோம்னா ஆத்மா இருக்கிற எங்கே மறைச்சி வச்சுருக்கிறான் பிசாசு, அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நெக்ஸ்ட் லெவல் தீர்க்க தரிசனம். அப்போ நம்ம அதை கவனித்து ஸ்பிரிட்டில் நம்ம இது பண்ணும்போது, இங்கே கமெண்ட் பண்ணும்போது இந்த உயிர் எழுந்து வரும். இதெல்லாம் நம்ம போகாதபடி தான், அடுத்த லெவலுக்கு போகாதபடி தான் விசுவாசத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுறான், பலவீனப்படுத்திட்டே இருக்கிறான். ஐயோ நம்ம போய் ப்ரேயர் பண்ணும்போது இப்படி நம்ம சொல்லி அங்கே ஏந்திரிக்காமல் போயிட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் எதனா பேசிட்டாங்கன்னா அந்த முள்ளு செடிகளே நம்ம கவலைகளே நம்மளை என்ன பண்ணோம்னாக்கா ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். இப்படி நடக்கதா இல்லைங்களா? 10 பேர் முன்னாடி தைரியமாக ஒரு ஜெபம் பண்ணால் இது நடக்கும்னு நம்ம தைரியமாக பேசுகிற இடத்துல இருந்தாலும் கூட, அந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கூட எவ்வளோ பேர் நம்ம அதை கடந்து வந்திருக்கிறோம். கரெக்ட் இல்லைங்களா?
இந்த சுச்சுவேஷனை நான் சொன்னால் இப்படி நடக்கும்னு தைரியம் ஆண்டவருக்கு நான் அந்த நம்பிக்கை இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துக்கு சுச்சுவேஷன் போகும்போது அதை சொல்லாமல் நம்ம வந்திருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகளை இழந்துட்டு இருக்கோம், ஆவிக்குரிய கிஃப்ட்டுகளை. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்தா அதை பயன்படுத்தலைன்னா பிரயோஜனம் என்ன இல்லைங்களா? அப்போது கிஃப்ட்டு நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சபையில் பக்தி விருத்தியாக சபை என்னன்னா, நம்ம பக்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சிகளாக நம்ம பார்க்கும்போது உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன இன்னும் வளர வைக்கிறாரு, என்னை பார்த்து இன்னும் உங்களை வளர வைக்குவார். இதெல்லாம் சகோதர சகோதரிகளாக நம்ம ஒருமித்து வாசம் செய்யும்போது சபை கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நம்ம பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், நம்ம கடந்ததையும் நினைக்க வேண்டாம். இந்த ப்ரெசண்ட் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா தீர்க்க தரிசனம் வரங்கள் தேவை. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நம்ம உலகத்தை ஆளுகை செய்ய வைக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்றவங்களை விடுதலையாக்க ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான். ஒரு ஃபாஸ்டிங் இருந்தால் எனக்கு எப்படி ஆசீர்வாதம் இருக்குதோ அதே போல தான் அந்த ஊர் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ எல்லாருமே பரலோகத்துக்கு போகிற இந்த படகுல வரணுமா வேணாமா? நம்மள்கிட்ட என்ன பாசிபிள், என்ன நம்மளால் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு ரட்சிப்பை யாருக்காவது நம்ம கொடுக்க முடியுமா? சால்வேஷன் யாருக்காவது நம்ம கொடுத்து பரலோகத்துக்கு அனுப்ப முடியுமா? வாய் சத்தம் வரல எனக்கு, முடியாது. அப்போ எது நம்மளால் பண்ண முடியும்? அன்பை பற்றி சொல்லும் போது இப்போது ஒருத்தர்கிட்ட போய் நான் இயேசு பற்றி சொல்கிறேன், ஆனால் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு என்ன பிடிக்கணும் அவங்களுக்கு, நான் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன், அது அவங்கக்கிட்ட நான் காமிக்கும் போது தான், அந்த அன்பை காமிக்கும் போது தான். இப்போ பிரதர் சொன்ன மாதிரி ஒரு செயலில் விசுவாசம் எதுனால ஆகும்? கிரியனால. ஒரு பஸ்ஸில் போகும்போது அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு அந்த இறக்கம் காமிச்சதுனால தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற கேரக்டர் தேவசாயல் இருக்குது. இந்த சாட்சி அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்கும் சாட்சிகளாக இருப்பீங்கன்ட்டு. இன்னும் மெசேஜுக்குள்ளே போல, இன்ட்ரோடக்ஷன் தான். அப்போது எல்லாருக்குள்ள நீங்கள் எல்லாருக்கும் சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போ சாட்சி தான் நம்மளை கிறிஸ்தவர்களாக வாழ வைக்குது. அப்போ நம்ம சாட்சி சொல்ல சொல்ல என்ன நம்மளுக்கு பிரச்சனை வரும் சொல்லுங்க? என்ன பிரச்சனை வரும்? எதிர்ப்பு வரும். ஏன்னா எலியா தீர்க்க தரிசனம் சொல்ல போனார். என்ன தீர்க்க தரிசனம்னா 400 பேர் பாகாலோட தீர்க்க தரிசனம், அதாவது விக்கிரக ஆராதனை பண்ணுகிற அந்த தீர்க்க தரிசிங்க. ஆனால் ஒரே ஒரு தீர்க்க தரிசி யாரு? அந்த ஒரு எலிஜா வந்து விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்க. 400 பேர் நீங்கள் வாங்க, நான் ஒருத்த போதும், நான் மழை வரக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், மழை வரல, இது மட்டும் மழை வரல. அப்போது எப்படி பார்த்துருக்கிறாருன்னா, இவர் ப்ரேயர் பண்ணிக்கிறாருல்ல, அது அரெஸ்டாக இருக்கிறது பரலோகம் காமிக்குது. மழை அரெஸ்டாக இருக்கிறது பரலோகம் காமிக்குது. அதுக்கான அடையாளம் எப்படின்னு பார்த்தா டெசர்ட்டாக மாறினுக்குது எல்லாமே. புரியுதுங்களா இல்லையா? மழை வரலன்னா என்ன ஆகுங்க? செடிங்கெல்லாம் காஞ்சி போய்ட்டு இருக்கும், தண்ணி கிடைக்காது, சரிங்களா? சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காது, எல்லாமே பஞ்சமாக மாறினுக்குது. எவ்வளோனா 4 வருஷம், 3 வருஷம் மழை வராத மாதிரி. இப்போ எலியா பண்ண ஜபத்துக்கு ரிசல்ட் என்னன்னா 3 வருஷம் மழை வரல. இப்போ எலியாவை வலை வீசுறாங்க, எலியாவை வலை வீசி தேடுறாங்க. இந்த எலியா எங்க? இந்த எலியானால தான் நம்ம ஊர் சபிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. ஆனால் எலியா வந்து சொல்றாரு, நான் சபிக்கல உங்க ஊரை, நீங்க விக்கிரக ஆராதனை பண்ணி இஸ்ரவேல் ஜனத்தை நீங்க எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணி தேவனுக்கு விரோதமா நீங்க செஞ்சதுனால தான் நீங்க சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. அதனால தான் தேவன் மழை வராதபடி செய்ய சொன்னாரு, நான் அரெஸ்ட் பண்ணேன். இப்போ இவர் பண்ண ஜெபம் ஒர்க்காதா இல்லையா? இவர் தீர்க்கதரிசி தான், இவர் அரெஸ்ட் பண்ணா மழை வரல. அப்போ நீங்களாம் அரெஸ்ட் பண்ணா மழை வராமல் இருக்குமா இல்லையா? அப்போ நம்ம மழையை மாத்திரம் அரெஸ்ட் பண்ணாக்கா அரெஸ்ட் ஆகுமா? எது மேலெல்லாம் நீங்க இந்த அதிகாரத்தை செலுத்திக்கிறீங்க? யாராவது பண்ணியிருக்கிறீங்களா? இந்த அதிகாரம் எது மேலன்னா பண்ணியிருக்கிறீங்களா? எந்த மாதிரி ஒரு விஷயத்து மேலே அதிகாரம் பண்ணியிருக்கிறீங்க? அப்போது உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனம் வர இருக்கு. நீங்கள் சொல்லி ஒன்று, அது
அரெஸ்ட் ஆயிருக்குது, அது மூமெண்ட்ஸே இல்லை. அந்த நான் எந்த ஜெபம் பண்ணனோ அந்த ஜெபம் மற்றவங்க வாழ்க்கையில் வந்து அது பிளெஸ்ஸிங்கை கொடுக்குதுன்னா பிளெஸ்ஸிங்கை கொடுக்குது, சாபத்தை கொடுக்குது. அதை நீ சபிக்கிறோன்னா நான் சபிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அவரோட இருதயம் வந்து சபிக்கிறது இல்லை. மொத்தத்தில் கீழ்ப்படியாமல் போனாங்கன்னா அவங்க சாபத்துக்குள்ளே போகிறாங்க. ரெண்டாவது, ஆனால் நம்ம ஆசீர்வதிக்க போகும்போது ஒரு ஃபேமிலி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் ஆகுதா? அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் ஆகுதா? இன்னைக்கு நம்ம சொந்த சரீரத்தில் வியாதி இருக்கா? அதுக்கு மேலே நம்ம அதிகாரம் பண்ணியிருக்கிறோமா? ஏன்னா எந்த இடத்துலலாம் ஒரு இடத்துல மட்டும் மழை வரக்கூடாதுன்னு விசுவாசம் மட்டும், மழை வரக்கூடாது ஆண்டவரே இன்னைக்கு ப்ரேயருக்கு எந்த தடையும் வரக்கூடாது, அதனால மழை வரக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் மட்டும் நம்ம வாய் விசுவாசத்தோட போகுது. ஆனால் எவ்வளோ காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கே தெரியாமல் குழப்பங்களை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். அது மேலெல்லாம் நம்ம கவனமே இல்லை, அது மேலெல்லாம் நம்மளுக்கு கவனமே இல்லை. அதனால நம்மளுக்கு போராட்டம் வந்திருக்குது, அதனால நம்ம விசுவாசத்துக்கு பிரச்சனை வந்துருக்குது. ஆனால் எலியா கருத்தா ஜெபம் பண்ணா மழை வராதபடி அரெஸ்ட் பண்ணான். அப்போ மழை வரல. இப்போ ஆகாப் ராஜா வந்து என்ன பண்ணுறாங்க, எலியாவை தேடுறாங்க. எலியாவை தேடி இந்த மழை எப்படியாவது வரணும், அதுக்கு எலியா தான் காரணம் தேடுறாங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேடுறாங்களா? கடைசி காலத்தில் வசன பஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க, கரெக்டுங்களா? கடைசி காலத்தில் வசன பஞ்சம் இருக்குன்னுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் தேடின்னு போவாங்க, வார்த்தையை தேட மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மந்திரவாதியை தேடின்னு போவாங்க, வார்த்தையை தேட மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்க தேடின்னு போவாங்க. சரிங்களா? எல்லாருமே எல்லாத்தையும் தேடின்னு போகும்போது இங்கே என்ன பஞ்சம்? வசன பஞ்சம். அப்படின்னா எல்லாருமே பாவத்தில் இருக்கிறாங்க, கெட்டு போயிருக்கிறாங்க. மழை வராதபடி, ஆசீர்வாதம் என்ற மழை ஆவிக்குரிய கண்கள் திறக்காதபடி இருளில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள்லாம் வெளிச்சத்தில் வரணும்னா அப்போ கடைசி காலத்தில் வசன பஞ்சம் இருக்கும்னாக்கா அப்போ வசன பஞ்சத்துக்கு ஆப்போசிட்டாக என்ன வரணும்? எலியாவோட அபிஷேகம் வரணும். என்னத்துக்கு? இந்த மழை வர வைக்கிறதுக்கு. புரியுதுங்களா இல்லையா பாயிண்ட்? அப்போ இப்படிப்பட்ட மைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? எலியாவின் அபிஷேகம் வேணும். இப்போ எல்லா ஆகாப் ராஜா இஸ்ரவேலே தேடுறாங்க. எது? தேவனோட பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் ஜனம். அவங்க வேற யாரும் இல்லை, தேவனுக்குள்ள இருந்தவங்க. ஆனா என்ன பண்ணாங்க? வழி தப்பி போனவங்க, வழி தப்பி போனவங்க. இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது? சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பஞ்ச காலம். அதனால யாரை தேடுறாங்க? தீர்க்கதரிசியை தேடுறாங்க. கடவுள்கிட்ட இருந்து எதனா சொல்யூஷன் வருமா? இந்த மழை வர்றதுக்கு என்ன வேணும்? இப்படி தான் இன்னைக்கு உலகத்திலேயே ஆகட்டும், நம்ம குடும்பத்திலேயே ஆகட்டும், என்ன பஞ்சம் இருக்குது? உணவு பஞ்சம் இருக்குது. கடன் வாங்கின்னு இருக்கிறோம். அப்போ கடன் வாங்குறது தப்பா அப்படின்னு கேட்டால் கடன் வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் கடன் வாங்க வைக்க பிசாசு நம்மளை இவ்வளோ நாள் கடன் தான் வச்சுருக்கிறான் பாரு, அது தப்பு. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் நம்மளை விட்டு ஓடி போகும்போது அப்போ கர்த்தர் நம்மளுக்காக கடன் கொடுத்து நம்மளை அவரை மீட்டு எடுக்கிறாரு. அதுக்கு தேவை எலியா ஸ்பிரிட் வேணும், எலியாவோட தீர்க்க தரிசனம் வேணும் நம்மளுக்கு. அப்போ எலியா நம்மளுக்கு என்ன எலியா ஸ்பிரிட் வந்தால் நம்மளுக்கு என்ன வருது பார்க்கலாம். மார்க் 1:3 படிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், அவரோட பாதைகளுக்கு செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும். இப்போ டெசர்ட்ல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாங்களாம், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தணும்ட்டு. என்ன நம்மளுக்கு வழி ஆயத்தப்படுத்தணும்? இப்போ நம்ம லைஃப்ல எதெல்லாம் டெசர்ட்டா இருக்கு, எதெல்லாம் நம்ம லைஃப்ல குறையா இருக்குதோ அதெல்லாம் டெசர்ட் தான். நம்மள்கிட்ட சந்தோஷம் குறைவாயிருந்துச்சுன்னா அது ஒரு டெசர்ட். நம்மள்கிட்ட ஃபைனான்ஸ் ஒரு குறைவாயிருந்துச்சுன்னா அது ஒரு டெசர்ட். நம்மள்கிட்ட ஒரு வாழ்க்கை தொலைஞ்சு போயிட்டுச்சுன்னா அது ஒரு டெசர்ட். எதெல்லாம் நம்மளுக்கு குறைவா இருக்குதோ அதெல்லாம் டெசர்ட் லைஃப்ல நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் தப்பான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத மட்டும் அது தப்பு இல்லை. ஆனால் தெரிஞ்சும் நம்ம இந்த அதிகாரம் நம்ம கையில் இருந்தோம் அதை பிரயோஜனப்படுத்தாமல் இருந்தால் தான் தப்பு. இப்போ தீர்க்க தரிசனம் வரோம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க வேண்டியது யாரு? ஏன் நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்க வேண்டியது யாரு? அப்போ என்னை சுற்றி இருக்கிற வறுமைக்கு காரணம் யாருன்னா நான் தான். என்கிட்ட கிஃப்ட் இருக்குது ஆனால் நான் பிரயோஜனப்படுத்த மாட்டேன்னு இருக்கிறேன். அப்போ இந்த வழி எது வழினா இனிமே இதெல்லாம் எந்த இல்லை,
இனிமே இதெல்லாம் எந்த இல்லை, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன்னு வழியை ஆயத்தப்படுத்துறது. வனாந்தரத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆண்டவர் தான் செழிப்பு, ஆண்டவர் தான் பசுமை. அப்போ அந்த பசுமையான வாழ்க்கைக்கு வரணும்னா, ஆண்டவரே என்னால் 1% கூட இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியல, ஆண்டவரே என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன்னு. இது தீர்க்க தரிசன ஜபம். ஏன் சொல்றாங்க இது தீர்க்க தரிசன ஜபம்ன்றனா, நீங்க இந்த வாழ்க்கையை அவர் கையில கொடுத்துட்டீங்கன்னா அவர் செய்து முடிப்பாரு, உங்க வாழ்க்கையை நல்லா வைப்பாருன்ற நம்பிக்கை தான் தீர்க்க தரிசனம். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிப்பார். அதுதான் சாட்சி. இன்னைக்கு நானும் பிரதர் எல்லாருமே சாட்சிகளாக இருக்கிறோம். ஏன்னா வனாந்தரமாக இருந்தது, இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருந்தது, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போகிறோம் அப்படின்னா அதுதான் சாட்சி. அப்படின்னா நாங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க என்ன ஆகுதுன்னா, வனாந்தரமாக இருந்ததெல்லாம் ஆண்டவர் செழிப்பாக மாத்துறாரு. எப்படின்னா செழிப்பு, ஆவிக்குரிய செழிப்பு, எல்லாத்து மேலேயும் ஆளுகை செய்கிற செழிப்பு. அப்போ பிசாசு எதெல்லாம் நம்மளை வந்து பிடிச்சு வச்சுருந்தானோ அதெல்லாம் ஜெயிக்கிற வரங்கள். இப்போ அவன் எதெல்லாம் முடியாது நம்மளை பிளாக் பண்ணி வச்சுருந்தானோ அதெல்லாம் நம்ம ஜெயிச்சுன்னு வரோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தின் மன்னாவை புசிக்க முடியும். எது ஜெயிக்கிறது? ஜெபத்தில். என் வாழ்க்கை நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டால, இப்போ அவர் என்னை முழுசா பாதுகாத்திருக்கிறாரு. அவர் என்னை முழுசா பாதுகாத்திருக்கிறாரு. வனாந்திரம் என்னை மேற்கொள்ள முடியாது. வனாந்திர இந்த என்ன சொல்றது, பஞ்சகாலம், இந்த பஞ்சகாலம் என்ன மேற்கொள்ள முடியாது. அப்போ நான் என்ன ஆயத்தப்படுத்தணும் என் லைஃப்ல? இப்போ பாருங்க, இந்த வருஷம்லாம் எங்கெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ப்ராப்ளமை நான் போன வாரமே சொன்னேன், லிஸ்ட்டை போடுங்க. எங்கெல்லாம் நான் விழுந்துனே இருக்கிறேன், அதெல்லாம் நம்ம கண்ணு குருடாக இருக்குதா, ஒன்றும் வேணாம், ஆண்டவரே என்னை உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன். எங்கே நான் விழுறனோ அந்த இடத்துல எல்லாம் உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன். எங்கெல்லாம் நான் ஜெயிக்கிறேன் அதையும் உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன். லிஸ்ட்டை போடும் போது நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அடுத்த வருஷம் அதெல்லாம் சக்ஸஸில் இருப்பீங்க, சாட்சிகளை சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம எப்போ இந்த ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்தனோ நம்ம வாழ்க்கை பழைய மாதிரி இருக்கக்கூடாது. புது வாழ்க்கையா, புது கேரக்டர்களை. நான் எந்த கேரக்டரில் விழுந்து போயிட்டே இருக்கிறேன் அந்த கேரக்டர் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. மன்னிப்பு பண்ணுகிற கேரக்டர் எனக்குள்ள இல்லையா, அதை கேளுங்க, ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்போ அடுத்த வருஷத்துக்கு நம்ம போனோம் ஒரு நல்ல மனுஷனா, புதிய மனுஷனா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிய மனுஷனா நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போகணும். அப்போ 2026 உலகமே அழிஞ்சு போகிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள்ள நீங்களும் நானும் எப்படின்னா உலகத்தை மாற்றுறவர்களாக நம்ம போயின்னு இருப்போம். உலகத்துக்குள்ள ஜெயிக்கிறவர்களாக நம்ம போயிட்டு இருப்போம். எங்கெல்லாம் பிசாசு ஆளுகை செஞ்சுக்கிறாருனோ அந்த இடத்துல தீர்க்கதரிசனமான ஜெபம் பண்ணா, நான் எதை ஜெபம் பண்ணனோ அது மாறும். பிசாசு அரெஸ்ட் அவன் வாழ்க்கையில் அந்த குடும்பத்தின் வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிட்டான் அப்படின்னு நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணனா அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிட்டான். இதுதான் அதிகாரம். உன் சகோதரன் கிட்ட எதனா குறைவு உண்டாச்சுன்னா நீங்க என்னதான் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினாலும் அவர் ஏத்துக்க மாட்டார். முன்பு உன் சகோதரன் இடத்துல போய் செலவித்த வேண்டியதை செலுத்திட்டு காணிக்கை பலிபீடத்தில் வச்சுட்டு போ. ஃபர்ஸ்ட் போய் காம்ப்ரமைஸ் ஆகும். அதுதான் வழி ஆயத்தப்படுத்து. எங்கெல்லாம் சண்டை போட்டுருக்கிறீங்க, எங்கெல்லாம் மற்றவங்கக்கிட்ட கோச்சின்னு பேசாமல் இருக்கிறீங்க, யாருக்கிட்டெல்லாம் துவேஷத்தை உண்டாக்கி இருக்கிறீங்க, அந்த வழியை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே உங்களுக்கு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு முடியல தம்பி இல்லைன்னா அதையும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, எப்படியாவது உங்கள்கிட்ட பேசுகிற வாய்ப்பை உண்டாக்குத்தாங்கன்னு. அது கூட உண்டாக்கி தருவாருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக்கி தருவாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா, யாக்கோபும் ஏசாவும் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஒருத்தரோட இருதயத்தையும் இன்னொருத்தரோட இருதயத்தையும் உடைச்சி சகோதரங்கள் ஒன்று சேரும் போது அங்கே தேவ அபிஷேகம் இறங்கினது. கொலைவெறி பிடிச்சுன்னு இருந்தவங்களோட இருதயத்தை மாற்றுறது யாரால முடியும்? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது நம்ம விசுவாசம் உள்ள ஜெபம், அதுதான் தீர்க்க தரிசனம் வரும். இது உங்க லைஃப்ல நீங்க பண்ணும் போது உங்க குடும்பம்லாம் சரியாகும். கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறீங்க. எப்படிங்க? மன்னிப்புறதுனால, ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறதுனால. அப்போ ஆண்டவர் அடுத்தது என்ன பண்ணுங்க? ரீஸ்டோர். இழந்து போனதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணணும்.
நீங்க எப்போ வந்து கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டீங்களோ, அவர் நீங்க உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் தொலைஞ்சிட்டு போயிடுச்சோ, கெட்டு போன குமாரன் எல்லாம் ஓடி போயிட்டானா, அவன் ஒண்ணுமே இல்லாம நாசமா போயிட்டான். கெட்டு குமாரன் அவன் வீட்டுக்கு வரான், ஆனா அப்பா ஒண்ணுமே யோசிக்கலைங்க. அவனை போய் அவன் முகத்துல இருந்த சேறு சகனி எல்லாமே, ஒரு பண்ணி இருக்கிற இடத்துல இருந்திருக்கிறானா பாருங்க, அவனுக்கு மேல எவ்வளவு ஸ்மெல் இருந்திருக்கணும்னு. ஆனா அப்பா அப்படி பார்க்கல, போய் அரவணைச்சிட்டாரு. என் மகன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். அவனை மறுபடியும் ரீஸ்டோர் பண்றாரு. எப்படிங்க? புது துணியை கொடுத்து அவனை குளிக்க வச்சு. யாரோட வேலை அது? ரட்சிப்பு பண்றது யாரோட வேலை? கர்த்தரோட வேலை. ரீஸ்டோர் பண்றாருங்க, உங்க வாழ்க்கையை ரீஸ்டோர் பண்றாருங்க. எப்போ நீங்க அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்களோ ரீஸ்டோர் பண்றாருங்க. மத்தேயு 17:11 படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். எலியா முதல் வரணுமா, எலியாவோட அபிஷேகம் ஸ்பிரிட் வரணுமா, அது வந்தாக்கா எல்லாத்தையும் சரிப்படுத்துறது மெய்தான். அப்படின்னா ரீஸ்டோர் பண்றது. எதெல்லாம் உங்கள்கிட்ட எழுந்து போயிட்டீங்களோ, எதெல்லாம் உங்கள்கிட்ட கடனை தாசியாக்கி உங்களுக்கு இனிமேல் லைஃபை சூசைட் பண்ணி விழுந்துடணும், இனிமே நான் என்னால் இது செலுத்த முடியாதுன்னு சூசைட் பண்ணி நிற்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ரீஸ்டோர் பண்றாருங்க. ஒரு யாரையும் தேடின்னு போடுவானா, ஒரே இடத்துல நின்று ஆண்டவரை என் கையில் உங்க கையில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. சூசைட் பண்ணதுக்கு போறதுக்கு ஆண்டவரே ஜஸ்ட் ஒரு சின்ன ஜபம் தான். ஆண்டவரே நான் உங்க கருத்தில் ஒப்படைக்கிறேன். மற்றவங்க வந்து என்னை அடிச்சு போட்டாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் உம்மோட சந்நிதியில் நான் சாகுறேன்னு சரண்டர் ஆயிடுங்க. அப்படி சரண்டர் ஆகும் போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க. உயிர் என்னங்க, உயிர் கொடுத்தவர் நம்மளுக்காக என்ன ஒன்னாலும் யுத்தம் பண்ணுவாருங்க. என்ன கூட அப்படிதாங்க. எப்போ நான் சரண்டர் ஆயிட்டனோ, என்னால் முடியாது தான் எல்லாத்தையும், இது என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சு நான் ஆண்டவர்கிட்ட ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டேன். அன்னைக்கு எடுத்து நிற்க வச்சாருங்க. எதெல்லாம் எழுந்து போயிச்சோ, இன்னைக்கு எல்லாமே வந்தாலும் எனக்கு அது மேலே எல்லாம் கண்ணு போல, அதை கொடுத்தவர் மேலே கண்ணு போகுது. இந்த ரீஸ்டோர் எப்படி தருங்க, அவர் எவ்வளோதான் கொடுத்தாலும் அது மேலே ஆசை வராது, அது கொடுத்தவர் மேலே தான் அன்பு போகும். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் என்னன்னா, எதனா கேட்டாங்கன்னா இல்லை கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, வாங்கிக்கலாம் சொல்லுவேன். ஆனால் இப்போ கடனே ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, எப்போ நான் டிசிஷன் எடுத்தனோ, ஏன்னா எனக்கு கொடுக்கறது யாரு? ஆண்டவரை நான் இது பண்ணிட்டு அவங்களுக்கு வாங்கித்தர பொருள் மேலே போலங்க மைண்டு, பொருள் மேலே போல, அதை வாங்கி கொடுத்த என் மேலே தான் உங்களுக்கு மைண்டு வருது. அந்த அன்பு என் மேலே தாசியாகிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ யார் ஒருவர் மற்றவங்களோட ஆசைகள் விருப்பங்களை அவங்க நிறைவேற்ற போறாங்களோ, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறவங்க மேல அன்பு அதிகமாகுது. இன்னைக்கு இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறாருன்னா, ஏன்னா என் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் அதை நிறைவேற்றும் போது என்னோட அன்பு இப்போ ஒன் சைடு லவ். அவர் மட்டும்தான் என்னை தேடின்னு வந்தாரு. எப்போ என் ஆசை விருப்பம் எல்லாம் அது குப்பை, இன்னுமே இதை நிறைவேற்றணும் நான் தேட ஆரம்பிச்சேனோ, இப்போ நானும் உண்மையாக அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எந்த உலக பொருளும் எந்த மாயமான வாழ்க்கையை என்ன மேற்கொள்ள முடியாது. ஏன் சொல்லுங்க? அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. ரீஸ்டோர், நம்ம வாழ்க்கையை மறுபடியும் எல்லாத்தையும் புதுசா மாத்துறாருங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க டிசைன் பண்ணாதீங்க. உங்க லைஃபை ஆல்ரெடி பெஸ்ட் டிசைன் அவர் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. எண்ணி முடியாத அதிசயங்கள் காத்திருக்கிறங்க. நீங்க உங்க வாழ்க்கையில, அதாவது உலக சுற்றுறவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க சயின்டிஸ்ட்டுங்க, ஸ்பேஸ் போகிறவங்க, இவங்கக்கிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் கேட்கல, ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னது, அவங்க மைண்டே எனக்கு காமிச்சுது. அந்த ஸ்பேஸுக்கு போனவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு லேயர் ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்கிற பூமியை அவங்களுக்கு அதை பார்த்து எப்படி இதெல்லாம் முடிக்கும், எப்படி எல்லாம் பண்ண முடியும்? பூமிக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு? அவ்வளோ பாதுகாப்பான பூமியை உண்டாக்கியிருக்காங்க. எந்த ஆஸ்ட்ராய்ட்ஸும் வந்து பூமி மேலே விழாத மாதிரி, அது வந்தாலும் அந்த நெருப்பெல்லாம் அது சுட்டி எறிஞ்சிடணும் அப்படின்ற பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. நானும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், கொஞ்சம் தெரியும். அப்போ பூமியில் இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, இப்போ பூமியை காட்டிலும் விசேஷமானவர்கள் யாருங்க? நீங்களும் நானும் தான்.
மனுஷன் அவ்வளோ விசேஷமானவர்கள். அப்போ உங்களை தொடணும்னா அவரோட கண்மணியை தொடணும்னு ஏசப்பா சொல்றாரு. இப்போ பிசாசு தொடுறான்னா யார் இடம் கொடுத்துட்டு இருக்கிறது? நம்ம தான் இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதிகாரத்தை ப்ராப்பராக நம்ம பயன்படுத்தாம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காம பிசாசுக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம தான் உலகத்தை தேடின்னு ஓடிட்டு இருக்கிறோம். எப்போ கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அவர் நம்மளை வாழ்க்கையை ரீஸ்டோர் பண்ணுவாருங்க. அப்போ ரீஸ்டோர் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் இந்த நிமிஷம் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, கர்த்தரோட வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, உன் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். இப்போ நீங்க இப்போ ப்ரேயர் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க போய் உலகத்துல நில்லுங்க. எங்கெல்லாம் உங்க லைஃப் மாறாம இருக்குதோ அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் மழை வரும். மழை வந்தா என்னென்னலாம் வரும் சொல்லுங்க. விவசாயிங்க தான் பாருங்க, மழை வந்தா அவங்க தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா காஞ்சி போயிடும், எல்லாமே விதைச்சதெல்லாம் காஞ்சி போயிடும். அப்போ மழை எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்போ அந்த மழை வந்தால் தான் அந்த விவசாயம் பண்ண எல்லாமே பசுமையாக மாறும். யாருக்கும் இப்போ நம்ம இங்கேருந்து ட்ரிப்புக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வில்லேஜுக்கு எதுக்காக போகிறோன்னா அந்த பசுமையான இடத்த பார்க்குறதுக்காக தான். அது அழகாக அது பக்கத்துலேயே தண்ணி ஓட வைக்குவாங்க. அது ஒவ்வொரு தோட்டத்துக்கும் நீர் பாய்ச்சும். இந்த மாதிரி அந்த தோட்டக்காரர்கள்கிட்ட கேட்கும் போது தான் அந்த அழகையே நம்மளுக்கு தெரிய வரும். அப்போது உலகமும் விவசாயம் மாதிரி தான். நம்ம அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தோட்டக்காரர், அவர் தான் தோட்டக்காரர், நம்மளெல்லாம் அதில் வேலை செய்கிறதுக்காக வச்சிருக்கிறாரு. அப்போது அது அழகாக மாறணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அழகாக மாறணும் கிறிஸ்துக்குள்ள. எப்படி அழகாக மாறுது? இந்த ஆசீர்வாதமான மலை நம்மளுக்குள்ளே வரும்போது தான். அப்போ நீங்கள் போய் ஜெபிக்க நீங்கள் தீர்க்க தரிசனம் வரைக்க இப்போ அபிஷேகம் மலை அவர் நீங்கள் கேட்டவளுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு. மலைன்றது ஒன்றும் இல்லை, அவர் பேசுறாரு உங்கள்கிட்ட. நீங்கள் போகிற இடத்த ஆசீர்வதிப்பேன்றாரு. எப்படி? நீங்கள் இந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் போது, இந்த வழிகளெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது ஆசீர்வாத மலை உங்கள் தலைமையில் நிற்கும். உங்கள் யோசனைலாம் அவர் யோசனை மாதிரியே உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாருங்க. எந்த தீமையான யோசனையும் உங்களை அணுகாது. அப்போ நீங்கள் போகிற இடம்லாம் அந்த கடன் என்ற ஆவி விலைக்கு ஓடும். இப்போ யார் உங்களுக்கு கடன் கொடுத்தாங்களோ இன்னிலேருந்து, அதாவது அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பவர்களாக மாற போகிறீங்க. அப்போ எந்த இடத்துலலாம் நீங்கள் தோத்துட்டு இருக்கிறீங்களே, ஒரு நல்ல வாழ்க்கை. எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி தருவார். எவ்வளோ பேரோட லைஃப்பை பிசாசு எப்படி மாற்றி வச்சிருக்கிறான்னா, அதாவது ஒரு லைஃபே இன்னுமே யோசிக்க கூடாத மாதிரி பிசாசு மாற்றி வச்சுட்டு இருக்கிறான். அவனால் நல்ல லைஃப்பை கெட்டதாக மாற்ற முடியும்னா, கெட்ட லைஃப்பை ஆண்டவரால் நல்ல லைஃப்பாக மாற்ற முடியாது. அது எனக்கு வேணும் ஆண்டவரே, என் லைஃப்பை நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படணும், நான் அதுக்காக ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்கு நான் சாட்சியாக இருக்கும் போது தான், கிறிஸ்துக்குள்ள நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு மற்றவங்களுக்கு நீங்கள் காமிக்கும் போது தான் சாட்சிகளாக இருப்பீங்க. ஒரு குறையும் உங்க கூட இருக்கக்கூடாது. நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் வாழ்க்கை தரித்திரம். நாள் ஃபுல்லாக தூங்காமல் ஜெபம் பண்ணுறவங்கள பார்த்துருக்கிறேன், அவங்க ஃபேமிலியில் ஒரு சேஞ்சஸும் இருக்காது. மரணம் ஆவி அவங்கள ஆளுக்கு செஞ்சுட்டு இருக்குது. ஏன்னா ஜெபம் பண்ணாங்களே தவிர ஆண்டவர் ஆன்சர் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேன்னு இருக்குது. தேவன் ஆன்சர் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு புரிய மாட்டேன்னு இருக்குது. மறுபடியும் காப்பாற்ற நிறைய வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு புரிய மாட்டேன்னு இருக்குது. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணுறாங்களே தவிர அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க மாட்டேங்கிறாங்க. 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் மற்றவங்களை மன்னிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மற்றவங்க மேலே அன்பு காட்டுங்கன்னா அதுவும் அவங்களுக்கு ஆகாது. ஒரு மந்திரவாதி வந்துட்டானா, ஒரு ருத்ராட்ச கோட்டை போட்டுன்னு வந்துட்டானாலும் அவங்கள பேய் மாதிரி பார்க்கறது. அவங்களும் ஒரு மனுஷங்க தானே அப்படின்ற அந்த அன்பு வந்துச்சுன்னா தான் கிறிஸ்து அவர்களுக்கும்
கடவுளாக இருக்கிறாருன்றது அவங்களுக்கு அது புரியும். நான் ஜெபம் பண்ணேன்னா எல்லா மனுஷர்களும், இன்னைக்கு நான் இந்துவா இருந்திருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறேன்னா கிறிஸ்டியனா மாறுறதுக்காக இல்லை. கிறிஸ்து மற்ற எல்லா ஜாதிகளுக்குள்ளும் அவர் தேவனா இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுனால தான் ரட்சிப்பு இவர் மூலியமா தான் வந்திருக்குது. நம்ம இந்த பூமியில சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் வழி, இவர் ஒருத்தர் தான் சத்தியம், இவர் ஒருத்தர் தான் ஜீவன். இன்னும் சொல்லணும்னா, நான் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு கடவுளை தேடணும், ஒரு பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கடவுளை நான் தேடணும். இப்படி 300 கோடி கடவுள் இருந்தாலும் எல்லா கடவுளுக்கும் ஒரே வழி, சத்தியம், ஜீவன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த சத்தியத்தை தெரிஞ்சதுனால தான் நான் என் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேனே தவிர, அப்படின்னா கிறிஸ்டியன்ன்றது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், அது ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அது அந்த வாழ்க்கையில் நான் கிறிஸ்டியனாக மாறிட்டேன் அப்படின்னாக்கா அந்த ரூட்ல ப்ராசஸில் இருக்கிறோம். ஏன்னா இந்த பூமியில் ஒருவனும் நல்லவன் கிடையாது. இந்த தேவன் நம்மளுக்குள்ள வரலன்னா இன்னைக்கு நாமளும் கெட்டவங்க தான். இந்த தேவன் நம்மளுக்குள்ள வந்ததுனால தான் யார் யார் எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, ஓ அதே இடத்துல தான் நானும் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தேன், இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் நிறைய இடத்துல நான் ஸ்ட்ரகிளாக இருக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாய் மாறுவார்கள். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். வழியை ஆயத்தப்படுத்தணும்னா இந்த இடத்துல நான் விழுந்துன்னு இருக்கிறேன், இந்த இடம் கூட நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்றேன், அந்த இடத்துல ஆண்டவர் ரிஜிஸ்டர் பண்ணுவாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அபிஷேகம் மலையை ஊற்ற பண்ணுவாருங்க. இப்போ அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தீர்க்க தரிசனத்தை உரைக்க போகிறீங்க. அப்போ ஜெபம் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆண்டவர் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை நேசிக்கிறத போல நீ பிறரையும் நேசிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை கவனிச்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, அவங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுங்க. அப்போதான் மற்ற குடும்பத்துக்கும் நீங்கள் போய் சுவிசேஷத்தை ஏசுன்னு பேர் சொல்லணும். ஏசுன்னு கூட இல்லை, உங்களை பார்த்தோன்னே வரவேற்பாங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல தான் மற்ற குடும்பத்தையும் நேசிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. நம்ம இருக்கிற இடம் எங்கே வீடு இருக்குதோ அந்த இடம் தான் நம்ம சாட்சியே. ஏன்னா நான் இங்கே எவ்வளோனா மைக் எடுத்துன்னு போய் பேசிடலாம், ஆனால் வெளியே போய் யாராவது என் வீட்டுக்கிட்ட விசாரிச்சாங்கன்னா சங்கர் எப்படி அப்படின்னு கேட்டால் அவங்க கழுவி ஊற்றுவாங்க. நான் எப்படி மைக்கில் தைரியமாக பேசுகிறேனோ மற்ற இடத்துலையும் எனக்கு அதே மாதிரி சாட்சி வரணும். அப்படி இல்லைன்னா நான் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். பேருக்கு மாத்திரம் மைக்க கெடிச்சிட்டு நான் என்ன ஒன்றாலும் பேசிட்டா அது மறுபடியும் கத்தி போல வந்து என் இருதயத்தை தாக்கும். அதனால நான் பேசுறது எதுவோ பரிசுத்த ஆவியானவர் சொன்னவளுக்கு நான் ஃபர்ஸ்ட் போய் என்கிட்ட குறை வந்துச்சுன்னா, ஆண்டவரே அந்த இடத்துல நான் வீக்காக இருக்கிற ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இமீடியட்டாக போய் சரண்டர் ஆகிடுவேன். அப்போ எந்த இடத்துல நான் விழுறனோ அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுக்குறாரு. ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல ஜெயம் கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல எனக்கு அபிஷேக மழை எனக்கு தேவைப்படுது. அப்போ நான் எந்த இடத்துல வீக்காக இருக்கிறேனோ அந்த இடத்துல தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறேன், அந்த ஜெபத்தை பண்ணுற, ஆண்டவரே இந்த இடத்துல நான் வீக்காக இருக்கிறால என்னை சரிப்படுத்துங்கன்ட்டு. அப்போ எனக்குள்ளே இருக்கிற குறைவுகளை நான் பார்க்குறேன், நிறையாவே இருக்குது. ஆரோக்கியமே இல்லை. நான் ஆரோக்கியமாக இருக்கணும் ஏசப்பா, நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது, நான் டேப்லெட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வைராக்கியமான ஜெபம் நம்ம பண்ணத்தான் அதுக்கான சோதனை இமீடியட்டாக வர ஆரம்பிச்சிச்சு, ஜுரம் வந்துடும். அதே போல தான் எளிய ஜெபம் பண்ணாக்கா இமீடியட்டாக அந்த விக்கிரக ஆராதனை பண்ணுறவங்க கூட வந்துடுறாங்க. மோசே ஒரு இடத்துக்கு போகிறாரு, கோலை போட்டால் மந்திரவாதிகளும் கோலை போடுறாங்க, அவங்களும் பாம்பாகுது, இதுவும் பாம்பாகுது. அங்கே யுத்தம் நடக்குது. நீங்கள் எதில் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக பேச்சு கொடுக்குறீங்க, அந்த இடத்துல போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தர் கூட இருக்கிறாரு. அப்போ மோசே ஒரு விஷயத்துலையும் இஸ்ரேல் ஜனத்தை விடுவிக்கிறதுக்காக ஒன்றுன்னு சொன்னாக்கா அங்கே பார்வோனோட இருதயம் ரொம்ப கல் மாதிரி மாறிட்டு இருந்துச்சு. ஏன்னா நீ பண்ணுறது எல்லாமே எங்க ஆளுங்களும் பண்ணுறாங்களே. ஆனால் இவங்களால பண்ண முடியாதது அதுக்கப்புறமா ஆண்டவர் பண்ணத்தான் இவங்க சரண்டர் ஆகுறாங்க. அப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உங்க விசுவாசம் என்ற யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் கிறிஸ்துக்குள்ள பைத்தியக்காரர்களாக இருக்கணும். மனுஷங்களை பார்க்கவே கூடாது.
இதை எழுப்புனா இயேசுவின் நாமத்தில் எழும்பிட்டோம்னா நான் ஜபம் பண்ணல. 4 மூலையில மட்டும் வீரசாலியா இருக்கும் இல்ல, 40 பேருக்கு முன்னாடி ஜபம் பண்ணாலும் நான் வீரனா தான் இருக்கணும், ஜப வீரனா இருக்கணும். எலும்பு இயேசுவின் நாமத்தில்னா எலும்புறதுக்கு நம்ம அதிகாரம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இல்லை நம்ம ப்ரேயர் பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னா அப்போ என் ஜபம் ஃபெயிலியர். எலியா எப்படி சொன்னார்னா, நல்லா சத்தமா கூப்பிடுங்க, தூங்கின்னு இருப்பானே. நீங்க இன்னும் நல்லா சத்தமா கூப்பிடுங்கன்னா அந்த பாகால் தீர்க்கதரிசிங்களுக்கு சொல்றான். என்ன தைரியம் பாருங்க. அப்படின்னா அந்த தைரியத்தை காட்டிலும் இந்த கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தாசி எலியாக்கு. அந்த எலியாவின் அபிஷேகம் ஏன் வேணும்னா அந்த தைரியம் நம்மளுக்கு வேணும். மரிச்சவர்களை எழுப்பணும், வியாதி உள்ளவர்களை சஸ்தமாக்கணும், குருடர்களை பார்வை அடைய வைக்கணும்னாக்கா இன்னைக்கு இது மட்டும் வெறும் ஜொரத்துக்கு மாட்டோம் நம்ம ஜபம் பண்ணிட்டு வரோம், அது கூட சஸ்தமா இல்லையா, போய் டேப்லெட் போட்டு சாப்பிட்டு படுத்துருங்க. உண்மையா இல்லைங்களா? அடுத்த கட்ட விசுவாசத்துக்கே நம்ம போலியே, சாதாரண விசுவாசத்துல மட்டும்தான் இருக்கிறோம். இப்ப தீர்க்க தரிசனத்தை நீங்க சொல்றீங்க எப்படின்னா, மரித்தவர்களை எழுப்பணும், வியாதி உள்ளவர்களை சஸ்தமாக்கணும். அப்ப எந்த இடத்துலலாம் இருக்குதோ அதெல்லாம் பாருங்க, அது குறைவா இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும். தோத்துட்டே இருப்பீங்க, ஆனா ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஜெயிக்கிற காலம் பிறந்துச்சு. தேவன் மழையை பெய்ய பண்ணிட்டாரு, உங்க வீட்டில் மழையை பெய்ய பண்ணிட்டாரு. இப்ப நடக்காத காரியங்கள்லாம் உங்க குடும்பத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி இருந்தவங்க இப்போ பார்த்தாக்கா இவ்வளோ தெளிவு எப்படி? அப்படி கேட்கும் போது உங்க ஜபம் ஆன்சர் வந்துச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ நாள் நான் பண்ண ஜபத்துக்கு ஆன்சர் வரலன்னா நான் பண்ற ஜபம் ஃபெயிலியர்னு அர்த்தம். நான் ஜபம் பண்ணா அது கண்டிப்பா கிடைக்கும். மார்க் 11:24 சொல்லுது, நான் எதை கேட்குறேனோ அது கண்டிப்பா பெற்றுக்கொள்வேன்ட்டு. அப்போ அந்த உறுதியான ஜபம், ஏன்னா நீங்களாம் ஊழியக்காரர்களாக இருக்கிறீங்க, நீங்க போய் மற்றவர்களை போய் சஸ்தமாக்கணும் தான் ஆண்டவர் ஊழியத்தை வேலை கொடுத்துக்கிறாரு. அப்போ நம்மளும் குருடா இருந்தா, நம்மளுக்கு ஆசீர்வாதம் மழையே இல்லாமல் இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாவே இருக்கும். சந்தோஷத்துல என்ன சந்தோஷம் தெரியுங்களா? நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேனோ அதே போல மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தான் நம்ம வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா மாறும். அப்படின்னா நல்லது பண்ற வேலையில நம்ம போனாதான், நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அவங்க முகத்துல வர்ற சந்தோஷத்தை பாருங்க, ஹாப்பினஸ், அதுதான் உங்களை மனுஷனா மாத்தி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு இந்த தீர்க்க தரிசனம் வரோம்னாக்கா ஜபம் பண்ணிட்டு அதே போல நம்ம செய்கிறவர்களா இருப்போம். வாசிங்க 44. இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது எலியா மழை வர இப்போ வரோன்னு சொல்லிட்டாருங்க. ஆனா இப்போ ஆகாப் ராஜா கூட வெயிட் பண்ணிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லிட்டாங்க, எலியா மழை வரன்னு சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஒரு வாட்டி ஆயிடுச்சு, ரெண்டு வாட்டி ஆயிடுச்சு. இவரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு மழை வரும் அப்படின்னு. ஆனா அங்க மழையே வரமானுக்குது. மறுபடியும் எலியா அனுப்புறாரு, ஒரு ஆளை அனுப்பிச்சிட்டு, மழை இப்பயாவது சாரல் வருதா பாரு அப்படின்ட்டு. மறுபடியும் போறான் அந்த சீஷன், போயிட்டு இல்லை இன்னும் மழை வரலன்ட்டு. இப்போ எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, எலியா மழை வரும்னு சொல்லிட்டு இவ்வளோ 3.5 வருஷம் நான் காத்துன்னு இருந்தேன், இப்போ பார்த்தா மழை வரோன்னு பார்த்தாக்கா இன்னும் வரல அப்படின்னு எல்லாரும் மைண்ட்லேயும் இருக்கும். ஆனால் எலியா என்னன்னா, நீ போ வரோம், ஒரு வாட்டி ஆயிடுச்சு, 2 வாட்டி ஆயிடுச்சு, 3 வாட்டி ஆயிடுச்சு, 4 வாட்டி ஆயிடுச்சு, 7ஆம் தரம் படிங்க. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஆகாபை பார்த்து சொல்றான், மழை உன்னை நனியாதபடி நீ என்ன பண்ணும், ரதத்தை எடுத்துன்னு ஓடிடுவோம் எல்லை பவுண்டரிக்கு. இப்ப மழை வரும், நீ உன் ரதத்தை எடுத்துன்னு ஓடிடுன்றான். இன்னும் தைரியமா பேசுறான். இப்ப ஜபம் பண்ணியாச்சு, தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. ஆனா இப்போ தைரியமா அவ்வளோ ஜனங்க முன்னாடி, அது ஒரு ஊரு ராஜா முன்னாடி, ஜனங்க முன்னாடி கூட ஓகே, அந்த ஊர் ராஜா. இப்போ நம்ம இந்த ஊர் ராஜாங்க யாரு, ஒரு சிஎம்ஓ அப்படின்னு நம்ம தைரியமா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டோம், இதை நடக்க போகுதுன்ட்டு. இப்போ எல்லாம் நிற்கிறாங்க, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு உண்மையா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் மீடியாங்கலேருந்து எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு. நம்மளுக்கு ஏன் பயம்?
ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம சொல்லிட்டா அதை நிறைவேற்ற வேண்டியது யாரு? ஆண்டவர். நம்மளுக்கு நடக்குதோ நடக்கலையோ தைரியம் மட்டும் என்னைக்குமே அது போகாதுன்னு தான் இங்க எலியாவோட அபிஷேகம் வேலை செய்யுது. படிங்க. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அங்க இப்போ இந்த விசுவாசத்தை இங்க இன்னொன்னு என்னன்னா, நம்ம சொல்லிடுவோம், ஆண்டவரும் ஒரு பக்கம் என்னன்னாக்கா தைரியமா பேசுறாங்களா அப்படின்னு பொறுமையா அவரும் வெயிட் பண்றாரு. இந்த விசுவாசத்தை அவரே கொடுக்குறாரு, அவரே டெஸ்ட் பண்றாரு. ஏன்னாக்கா இந்த உலகத்துல எல்லாருமே நம்ம யாரு எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எலியாக்கு கொடுத்தது விசுவாசம் அவர் தான். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, 7 வாட்டி அது தைரியத்தை கொடுத்தவர் அவர் தான். அங்க வெளியே வந்து ஜனங்க முன்னாடி எலியாவை உயர்த்தணும் அப்படின்னு பண்ண வைக்கிறதும் இவர் தான், ஆவியானவர். அப்போ மேகங்கள்லாம் கருப்பாகி மேகம்லாம் மழை வர சுருவாயிடுச்சு. படிங்க. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ரதத்தில் ஏறி. அப்புறம் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். இப்போ கர்த்தரோட கை எலியாவின் மாத்திரம் இல்ல, உங்க மேல இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க பாருங்க. அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இப்போ இஸ்ரவேல் ராஜா ஆகட்டும், அவன் போய் ஒரு இடத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடி அவனை காட்டிலும் உங்களுக்கு 1000 மடங்கு உங்க கால்களுக்கு பலன் தர போறார். ஒரு ஆசீர்வாதம் மலை மற்றவங்களுக்கும் யாரு சபிக்கப்பட்டவங்களுக்கும் ஆசீர்வாதம் போகுது. ஆனால் அதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களை எல்லாரை காட்டிலும் மான் கால்களை போல உங்களை ஓடுக பண்ண போகிறாரு. இப்போ அடுத்த வருஷம் நீங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க பாருங்க. எந்த இடத்துலையும் ஸ்லோன்றதே இருக்கவே இருக்காது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக உங்க மேல இந்த ஆசீர்வாதம் மழை வந்துச்சா, இப்போ நீங்க போகிற இடத்துலலாம் விடுதலை. நீங்க கை வைக்கிற இடத்துலலாம் ஆசீர்வாதம். உங்க யோசனை சும்மாவே இருக்காது. இது பார்த்துக்கலாம் போய் கை வச்சுட்டே இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கோன்னு ஏசப்பா சொல்றாரு. நீங்க எந்த இடத்துல போங்க, வியாதி இல்லையா எது வேணாலும் உங்களை பார்த்து பிசாசு 7 வழியா ஓடி போக போறான். அப்போ இதெல்லாம் நீங்க உங்க சொந்த கண்ணில் பார்க்க போறீங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் மழை ஊற்றப்பட போகுது. இது தேவனாலே கொடுக்கப்படுகிறது. நீங்க செழித்து ஆசீர்வாதமா எப்பொழுதும் நீடிய சாந்தம் உள்ளவர்களா நீங்க இருக்க போறீங்க. எப்பொழுதும் உங்க லைஃப்ல குறைவே இருக்காது. இப்போ கடனை பார்த்து தலை நிமிர்ந்து பேசுவீங்க. இயேசுவின் நாமத்தினால கடன் ஆவியே வெளியே போன்னு. எவ்வளோ கடன் இருந்துச்சோ அவ்வளோ கடனை காட்டிலும் 1000 மடங்கு நீங்க மற்றவங்களுக்கு கடனை கொடுத்து மற்றவங்க சூசைட்லேருந்து காப்பாற்ற போறீங்க. ஏன் தெரியுங்களா? உங்களை நம்பி ஆண்டவர் பொறுப்பை கொடுக்குறாரு. மற்றவங்களை நீங்க தூக்குவீங்கன்னு தான், மற்றவங்க வாழ்க்கையை நீங்க எழுப்புவீங்கன்னு தான். இன்னைக்கு என் வாழ்க்கையை இன்னொருத்தர் மூலியமா வந்து தூக்கி வச்சாரு. இன்னைக்கு நான் இம்மிடியட்டா ஆண்டவர் எனக்கு இறங்கி வந்ததில்ல, ஒரு மனுஷன் மூலியமா தான் வந்தது உதவியெல்லாம். நான் போகிற ரூட்டில் போயிட்டு இருந்தேன், ஆண்டவர் காட்டுற ரூட்டில் போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் என் சொந்த பலத்தில் போல, எனக்கு தெரியும் என் சொந்த பலத்தில் நான் வரல. ஏன்னா அவரோட கரம் மற்றவங்க உதவினால தான் என்னை தூக்கின்னு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல வந்து நிற்கிறோன்னா காரணம் நான் இல்லை, கர்த்தரோட கரம் என்னை எல்லாரையும் தாங்கி நிற்க வச்சிருக்குது, எல்லாரோட வார்த்தைக்கு கீழ்ப்படி வச்சுது. அப்போ நான் கீழ்ப்படிய என்னோட பவுண்டரி எங்கன்னு நான் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்னை எப்படி ஒரு கைகளெல்லாம் வச்சு நம்மளை தாங்க வச்சாரோ அதே போல நம்ம மற்றவங்களுக்கு தாங்குறவர்களாக, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறவர்களாக, மற்றவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக எல்லா வியாதிகளை விரட்டி அடிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு நம்ம வைராக்கியமே இருக்குமே தவிர மற்றவங்களுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலைட் பண்ணணும். மற்றவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற அந்த எண்ணத்தில் இருந்தாங்கன்னா நம்ம கூட போய் ஒரு தூதர்கள் போல நம்ம வேலை செய்யணும். அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்களுக்கு காசை கொடுத்து கூட நம்ம உதவி செய்யணும். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து கூட நம்ம உதவி செய்யணும். இதுதான் தேவனோட அன்பு. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இதெல்லாம் வழிய ஆண்டவரே நான் யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறாங்களோ நான் காசு கொடுத்து உதவி செய்கிறேன்னு நீங்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. இந்த ஆசீர்வாதம் மேலே உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆசீர்வாதம் மேலே உங்கள் வாழ்க்கை நதி மோல ஓடுறது மாத்திரம் இல்லை, அது உங்கள் மேலே விழுந்து தான் மற்றவங்களுக்கும் போகணும். அப்படி போகணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ஒப்பு கொடுங்க.
ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நல்லது எதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டை போட்டு அடுத்த வருஷம் நான் இதை செய்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. உங்கள் மேலே அபிஷேகம் ஊற்றி ஓடிப்படும், சபை நெருப்போம், ரட்சிக்கப்பட்டிருக்கல ஆண்டவர் இன்னும் நிறைய சேர்த்துட்டே வருவார். ஏன்னா கொஞ்சத்தில் நீங்கள்லாம் உண்மையாக இருந்ததுனால உங்கள் எல்லைகள் எல்லாம் பெரிதாக்கிட்டே வருவார் ஆண்டவர். ஏன்னா நீங்கள் எல்லாம் கொஞ்சத்தில் எல்லாத்தையும் போய், ஏன் கிறிஸ்மஸ்க்கு நம்ம எதேதோ செய்கிறோம், அவங்கவுங்க சாப்பாடை செஞ்சு எத்தனை பேர் இங்கெல்லாம் பிச்சைக்காரங்கள இருக்கிறாங்க, இல்லை வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க, தேடுங்க, அவங்களுக்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுங்க. ரூபி சொன்னாங்க கிறிஸ்மஸ் எனக்கு ட்ரெஸ்ஸு வேணான்ட்டு, அவங்க இதை தான் சொன்னாங்க. போன வருஷம் அதை நான் பண்ணேன், இந்த வருஷமும் நான் அதே பண்ணுறேன். ஆசிரமத்துக்கு போயிட்டு நம்ம கொடுக்கலான்னாங்க. நான் சொன்னேன் ஆசிரமத்துக்கு போய் கொடுக்கலாம். ஆசிரமத்துக்கு வேணாம், இங்கே நிறைய சிக்னல் கிட்டலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க, ஆசிரமத்தில் யாராவது வருவாங்கன்ட்டு. இல்லை கொடுத்தா ரெண்டுமே செய்யுங்க. அந்த எண்ணத்தை உருவாக்குறது யாருன்னா பரிசுத்தாவியானவர். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்குறது இல்லாமல் மற்றவங்களோட வாழ்க்கையிலையும் செம்மையாக மாற்றுவார். அப்போ இந்த பூமியில் நம்ம எப்படி இருக்கணும்னா ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருக்கணும், பிசாசுகளை விரட்டி அடிக்கணும். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் வரவங்களும் நீங்கள் சொல்லிட்டே இருங்க. ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தகோஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலாங்க தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்பியே நடத்துமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே நடத்துமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை ஊற்றுமே. பெந்தகோஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தகோஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை ஊற்றுமே. பெந்தகோஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தகோஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. நிழல் பட்ட மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே,
அதிகார நாவுகள் தாருமே, எனக்கு அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன்னாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன்னாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்று. எல்லாரும் சேர்ந்து கேளுங்க, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கேளுங்க. பின்மாரியாவியை ஊற்றுமே. கேளுங்க, கேளுங்க, பெந்தெகோஸ்தின் வரங்கள் கேளுங்க, அல்லேலூயா. பின்மாரியாவியை ஊற்றுமே, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றும். மேலான தரிசனம், மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன்னாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன்னாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்து வரங்களை தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்து அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. அல்லேலூயா. இந்த இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.